வர 29ஆம் தேதி டிசம்பர் 29ஆம் தேதி தான் வந்து நவோதயா பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு கடைசி நாள். அதாவது 5வதுலேருந்து 6வது போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த தேர்வு நடத்தப்படுது. அதை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ரொம்ப விருப்பமாக பார்த்திங்கன்னா நம்முடைய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு இல்லையா, காரைக்காலில், அதில் பேராசிரியராக வணிகவியல் துறையில் இருக்கக்கூடிய அருள்முருகன் சார் அவங்க வந்து ரொம்ப விருப்பத்தோடையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டாங்க. நானும் அந்த வாய்ப்பை தவற விட்ட மாணவர்களில் ஒருத்தன். இப்படிலாம் சேர்ந்து ஒன்றா மாணவர்களோட சாப்பிட்டு நல்லா ஒரு பெரிய ஆளாக வந்திருக்க வேண்டிய நான் வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண ஆசிரியராக தான் இருக்க முடியுது. இருந்தாலும் இந்த மாதிரின்னு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் என்னை ஆசிரியராகவும் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுடைய திறன்கள், தனித்திறன்கள், அவங்களுக்கு ஏதாவது மியூசிக்கில் இதில் ஏதாவது ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதை வெளிக்கொண்ட வகையிலையும் வந்து வேறு எந்த ஸ்கூல்லையும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. ஆனால் நவோதயாவில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தது எல்லாமே நவோதயா வித்யாலயா சமிதிங்கிற ஒரு விஷயத்தை போட்டாலே நெட்டில் வந்துடும். இந்த மாதிரி அவங்களுக்கு யூனிஃபார்மு காசே கிடையாது, கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி அவங்களுடைய தனித்திறன்கள் அவங்கள எல்லா வகையிலையும் வளர்க்கணும். இது பாருங்கள், யோகா பண்ணுறாங்க. இது நம்ம வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு யோகா கிளாஸ் இதெல்லாம் கொடுக்க முடியுமா தெரியாது. அதே போல் பாருங்கள், அவங்களுக்கு வந்து பொறுப்பாக சில சுத்தம் பண்ணுற வேலைகள், அவங்க தங்கியிருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி, இதெல்லாமே அதாவது டெய்லி வழக்கமாக, இதெல்லாம் வழக்கமான விஷயம். அவங்க சந்தோஷமாக நம்ம நண்பர்களோட ஆடி பாடி சந்தோஷமாக வேலைகளை பார்க்கலாம். அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் அங்கே நடந்தாலும் அவங்க வந்து ஒரு தன்னுடைய நடனத்தை, இசையை, ஓவியத்தை, இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை வந்து ஒவ்வொரு விழாக்களும் கொண்டாடப்படும். அது கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற என்னென்ன விழாக்கள் இருக்கோ எல்லாமே கொண்டாடப்படும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான போட்டிகளில் அவங்கள பங்கேற்கிறதுக்கு அங்கேயே வந்து ட்ரைனர், கோச் இருப்பாங்க. அவங்க அந்தளவுக்கு இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஐயப்பண்ணனோட பையன் வந்து நவோதயாவில் படித்தவர். இன்றைக்கி பல் டாக்டராக அவர் வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, பசங்க வந்து தங்கி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் பாருங்கள், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் அவங்க எப்படிலாம் அவங்கள வந்து ஒழுக்கமாக கவனிச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை விசிட் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் வார்டன், இந்த மாதிரி நைட்லேயும் கூட படிக்கலாம். அவங்க சுத்தமாக அவங்கள வச்சுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கற்றுத்தரப்படுது. அதே போல் ஒரு ஸ்டேஜில் நம்மலாம் பேசினா நம்மளுக்கெலாம் உதறும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், இது மாதிரி லேப்டாப் மூலயமா கற்றுக் கொடுக்குற இது வந்து பொய் கிடையாது. நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்தாலே, அது மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது, இதெல்லாமே நடந்ததுக்கான எவிடன்ஸை தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்ருக்கேன். அதே போல் அவங்க ஸ்கூலில் அவங்களே வரைஞ்சி, அவங்களே சில விஷயங்களை சுத்தம் பண்ணி எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. அது பாருங்கள், ஜவஹர் நவோதயா வித்யாலயான்னு இருக்குது பாருங்கள், இருக்குதுங்களா? எதுவுமே பொய் கிடையாது. நான் காட்டுற எதுவுமே பொய் இல்லை. அதே போல் அவங்க வரைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு தரப்படுது. சரிங்களா? அதே போல் ஒரு ரேலியில் பங்கேற்கிறது, அதாவது அணிவகுப்பில் பங்கேற்கிறது, விழிப்புணர்வு வாசகங்களை எழுதிக்கிறது, அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனிதன் தானாக பிறந்து அவனுக்கு வந்து வழிகாட்டுதல்களை கொடுத்து அவன் ஒரு நல்ல மனிதனாக மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயாவில் செய்யப்படுது. என்எஸ்எஸ், என்சிசி, அது எல்லாமே அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதே போல் அவங்க நடிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, அவங்களாவே இது பண்ணுறதுக்கு, விழாக்கள் கொண்டாடுறதுக்கு, இந்த மாதிரி எந்த தடையுமே அங்கே கிடையாது. அவங்களுடைய படைப்புக்கு வரைஞ்சதை எக்ஸிபிஷன் மாதிரி அவங்களே காமிச்சு டீச்சர்ஸ்கிட்ட ஒரு அப்ரிஷியேஷன். கலெக்டர் தான் இதோட வந்து ஹெட்டு. காரைக்காலை பொறுத்தளவுக்கும் சரி, மற்றதுலேயும் சரி, இந்த ஸ்கூல்ஸு ஹெட்டுன்னு பார்த்தா கலெக்டர். அதனால் அடிக்கடி வந்து மாவட்ட கலெக்டர் வந்து இங்கே விசிட் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு கலெக்டராகவும், ஒரு என்ஜினியராகவும், ஒரு டாக்டராகவும், ஒரு வக்கீலாகவும், ஒரு என்னென்ன விதத்திலலாம் பெரிய ஆள் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு வர்றதுக்கான எல்லா வேலையுமே வந்து செய்வாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். அந்த மாதிரி என்ன பெரிய ஆளாக வரணுமோ அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான அங்கீகாரம். அதே போல் என்சிசி,
இராணுவத்தில் சேர்றதுக்கான ஒரு விஷயம், அவங்க அந்தந்த விழாக்களை கொண்டாடுறது, கம்ப்யூட்டர் மூலயமாவ பாடம், அப்புறம் ஒவ்வொரு விழாக்கள், அந்த விழாக்களில் உள்ள பாருங்கள் கேம்பில் ஜாலியாக பசங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தராங்க. கராத்தே, நீங்கள் எந்த விதத்தில் உங்கள் குழந்தை வந்து திறமையாக இருக்கோ அந்த திறமையை ஊக்குவிக்கிற லெவலில் எல்லா விழாக்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். க்ளீனிங் முதற்கொண்டு எப்படி வந்து சுற்றுச்சூழலை வந்து அதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து அங்கே உள்ள டீச்சர்ஸ் அங்கேயே தங்கிட்டு தான் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால ஒவ்வொரு பையனுக்கும் வந்து எதுவும் தெரியாத அளவுக்கு யாரும் வெளியில் வர முடியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலை வடிக்கிறதுலேருந்து, ஒரு கிளாஸில் பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து, பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து, செக்யூரிட்டியை பொறுத்தளவுக்கும் செக்யூராக அவங்க வந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கேட் வசதி, யாரும் அங்கேயே தங்கி உண்டு உறைவிட பள்ளிங்கிறதுனால அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. அதனால் யாரும் வெளியில் நுழைஞ்சு அவங்களோட பாதுகாப்புக்கு ஊறு விளைவிச்சிட முடியாது. ஏன்னா இது ஒரு மத்திய அரசோட நிறுவனம். அதனால் பாதுகாப்புன்றது ரொம்ப கெடுபிடியாக இருக்கும். பசங்களும் அங்கே பாதுகாப்பாக இருப்பாங்க. அதே போல் அந்த ஹாஸ்டலில் அவங்க சாப்பிட்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு பயிற்சி, எப்படி அதை குக் பண்ணுறது. ஏன்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக வாழ்ந்துட முடியாது. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் தைரியமாக வாழ முடியுங்கிறதுனால எல்லா விஷயமுமே அவங்களுக்கு கற்றுத்தரப்படுது பயிற்சி மூலயமா. அதேமாதிரி நல்ல உணவு, சுகாதாரமான உணவு, எல்லாருக்கும் பாகுபாடு பார்க்காம ஜாதி மத உணர்வின்றி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்பாக வாத்தியார்களோட கூட சேர்ந்து எந்த குழந்தைய வேணாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் அது. நல்ல நாட்களில் விருந்துகள் கூட வைக்கப்படுது. அதே போல் நீங்கள் வந்து எந்த விதத்தில் ஃபேமஸாக என்ன விதத்தில் இதாக இருக்கீங்களோ அதுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தர்ற வகையில் இந்திய லெவலில் எந்தெந்த பசங்க வந்து வராங்களோ நல்லா பெரிய அளவில் அவங்கள பாராட்டு அவங்களுக்கு ஷீல்டு, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே கொடுக்கப்படுது. அதனால் நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படிங்கிற பள்ளியில் கிடைக்கிது. அது மாதிரி லைப்ரரி ஃபெசிலிட்டிஸு, கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸு, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இடம்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த எக்ஸாம் எல்லாமே எழுத வைங்க, பிள்ளைங்களை எழுத வைங்க. அதுக்கான உதவிகளை அருமுருகன் சார் போன்ற பேராசிரியர்களை அவங்களே அணுகுவாங்க. அவங்கள்ட்ட அணுகி ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளும் நல்ல படிப்பை பெறுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. கடைசி நாள் இன்னொரு 3 நாள் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை உங்கள் மூலிமா ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி நன்றியோடு விடைபெறேன். மறந்துடாதீங்க ஜவஹர் நவோதயா வித்யாலயா. நான் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ அங்கே போகும்போதெல்லாம் என் கண்கள் கலங்கும், இங்கே நான் படிச்சிருக்க வேண்டியவன், நல்லா வந்திருக்க வேண்டியவன் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு ஏக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். 29 டிசம்பர் அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, உங்கள் குழந்தை, உங்கள் அக்கா குழந்தை, உங்கள் தங்கச்சி குழந்தை, உங்கள் தங்கச்சி தம்பி, நீங்களே கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவங்கள எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அவங்கள பெரிய ஆளாக மாற்றுங்க. வாழ்க்கையில் எல்லாருமே பெரிய ஆளாக வரணுன்றது தான் அவங்களுடைய கனவாக இருக்க முடியும். அது மாதிரி எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். மறந்துடாதீங்க டிசம்பர் 29. ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய நம்பர் இதுலேயே இருக்கும் இல்லையா, 9698464819. இதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கான விவரத்தை நான் சொல்கிறேன். நன்றிங்க. நன்றி.